ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூல்லையே எனக்கு இங்கிலீஷே வரவே வராது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், நத்திங் இஸ் இம்பாசிபிள், த வேர்ட் இட் செல்ஃப் சேஸ் ஐம் பாசிபிள், ஆண்ட்ரே ஹெப்பர்ன். அதாவது இந்த உலகத்தில் நடக்க முடியாதது, செய்ய முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த இம்பாசிபிள் அப்படின்ற என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. அந்த ஸ்பெல்லிங் பாருங்கள், இம்பாசிபிளுக்கு IMPOSSIBLE இல்லைங்களா? அதில் முதல் ஐ, ரெண்டாவது ஆம், ஐ ஆம் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அந்த வார்த்தையிலேயே என்னால் முடியும் அப்படின்றது மறைந்து இருக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்பணுனாக்கா நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம மனசில் நம்ம நினைக்கணும், இது என்னால் முடியும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரிப்போசிஷன். ஏற்கனவே நம்ம ப்ரிப்போசிஷன் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். அதில் விடுபட்டு போன சில ப்ரிப்போசிஷன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அக்ராஸ், ஆஃப், டு, ஃபார் இது மாதிரி ப்ரிப்போசிஷனை எப்படி சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பாருங்கள், அக்ராஸ் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மை மதர் லிவ்ஸ் அக்ராஸ் த ரிவர். மை மதர் லிவ்ஸ் அக்ராஸ் த ரிவர். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் அக்ராஸ்க்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா, ஆன் தி ஆப்போசிட் சைட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னுடைய அம்மா இந்த ஆற்றுடைய எதிர் திசையில் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய பொருள். இதில் அக்ராஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆன் தி ஆப்போசிட் சைடு, அதாவது எதிர் திசையில் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், த பாய் ஸ்வாம் அக்ராஸ் த ரிவர். அதாவது இந்த சென்டென்ஸில் அக்ராஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃப்ரம் ஒன் சைட் டு அனதர், அதாவது ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு. இந்த சென்டென்ஸில் இந்த பையன் அந்த ரிவரை ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு நீந்தி சென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீந்தினான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்விம் அப்படின்ற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்வாம். த பாய் ஸ்வாம் அக்ராஸ் த ரிவர் அப்படின்னா அந்த பையன் ஆற்றினுடைய ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு நீந்தினான் அப்படின்னு பொருள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, he placed the luggage across his shoulders. இந்த சென்டென்ஸில் அக்ராஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, போத் சைட் ஆஃப் ஹிஸ் ஷோல்டர், அதாவது அவனுடைய ஷோல்டர் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா? தோல். அந்த தோலுடைய இரண்டு பக்கத்துலேயும் அவனுடைய லக்கேஜ்னால் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? வெயிட், பேக்கேஜ் இருக்குது இல்லைங்களா? அதாவது அவனுடைய லக்கேஜை அவனுடைய ஷோல்டரில் ரெண்டு பக்கமும் வச்சுக்கிட்டான் அப்படின்றது தான் இதுக்கு பொருள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ கம் அக்ராஸ் ஹிம். இதில் அக்ராஸ் அப்படின்றது ஆக்சிடென்டலி மீட், அவனை ஆக்சிடெண்ட்டாக அவனை திடீர்னு மீட் பண்ணிடுறது, அதான் ஐ கம் அக்ராஸ் ஹிம் அப்படின்றதுக்கு பொருள். இப்போ நம்ம இந்த அக்ராஸ் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் 4 டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மை மதர் லிவ்ஸ் அக்ராஸ் த ரிவர் அப்படின்னாக்கா, இதில் அக்ராஸ் அப்படின்றது ஆப்போசிட் சைட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதாவது என்னுடைய அம்மா அந்த ஆற்றினுடைய மறுகரையில் வசிக்கிறார் அப்படின்றது தான் இதுக்கு பொருள். ரெண்டாவது சென்டென்ஸில் த பாய் ஸ்வாம் அக்ராஸ் த ரிவர் அப்படின்னாக்கா, அந்த பையன் அந்த ரிவரினுடைய ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கத்திற்கு நீந்தினான் அப்படின்னு பொருள். அதாவது அந்த ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு நீந்தி சென்றான் அப்படின்றதான் இதுக்கு பொருள். மூணாவது சென்டென்ஸில் he placed the luggage across his shoulders. அவனுடைய லக்கேஜை அவனுடைய தோள்களின் இரண்டு பக்கமும் வைத்தான் அப்படின்றதான் இதுக்கு பொருள். அடுத்தது ஐ கம் அக்ராஸ் ஹிம் அப்படின்னாக்கா, நான் அவனை ஆக்சிடென்டலாக மீட் பண்ணேன் அப்படின்றது தான் இதுக்கு பொருள். இது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் டியூரிங். டியூரிங்
யூஸ் டு சே சம்திங் ஹேப்பன்ஸ், அதாவது ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லைங்களா, அதை சொல்கிறதுக்கு இந்த டியூரிங் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ்டு வித் நவுன் ஆர் ப்ரனவுன். இந்த டியூரிங் அப்படின்றது நவுன் இல்லைனா ப்ரனவுன் கூட யூஸ் பண்ணுவோம். இந்த டியூரிங் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில், இந்த பீரியடில், இந்த நேரத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் இந்த டியூரிங் அப்படின்ற ப்ரிப்போசிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மை சன் வாஸ் ஸ்லீப்பிங் டியூரிங் த மூவி. என்னுடைய பையன் சினிமா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தூங்கி கொண்டிருந்தான் அப்படின்றது தான் இதோடைய பொருள். அடுத்தது பாருங்க, ஹீ வில் பி பிஸி டியூரிங் நெக்ஸ்ட் சம்மர். அடுத்த கோடை விடுமுறையில் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படின்னு. அந்த சம்மர் வெக்கேஷன், அந்த பீரியடில், சம்மர் லீவில் அவர் அதாவது அந்த சம்மர் டைமில் ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த பவர் வென்ட் ஆஃப் டியூரிங் தி ஆப்ரேஷன். அதாவது ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். இதில் நேரம், அந்த ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருந்த பொழுது, கோடை விடுமுறையின் பொழுது, அடுத்தது அந்த படம் பார்த்து கொண்டிருந்த பொழுது, இந்த மாதிரி அந்த நேரத்தில் நடந்த ஒரு செயலை இல்லை நடக்கிற ஒரு செயலை சொல்லும் பொழுது நம்ம டியூரிங் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் டு. We use to with motion verbs when we describe the movement from one location to another. அதாவது இந்த to அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம இயக்கத்துக்காக பயன்படக்கூடிய வேர்ப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேர்ப். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்கிறோம் இல்லையா, அதை சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் தான் to அப்படின்றது. இதுக்கு பாருங்கள், யூஸ் டு இண்டிகேட் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங் தட் சம்ஒன் ஆர் சம்திங் மூவ்ஸ் டுவர்ட் த டைரக்ஷன் ஆஃப் சம்திங். அதாவது இந்த டு அப்படின்றது எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு மனிதரோ இல்லை ஒரு இடம் கூட வச்சுக்கலாம் இல்லைங்களா, ஒரு இடத்தை நோக்கியோ ஒரு மனிதனை நோக்கியோ யாராவது ஒருத்தரோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ அவங்கள நோக்கி போகிறது, அதுதான் டு அப்படின்ற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு மனிதனை நோக்கியோ அல்லது ஒரு இடத்தை நோக்கியோ, ஒரு மனிதனோ அல்லது ஒரு பொருளோ அதை நோக்கி செல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் டு. அந்த டைரக்ஷன், அந்த திசையை நோக்கி செல்லுதல் அப்படின்றது தான் இந்த டு அப்படின்ற ப்ரிப்போசிஷனுக்கு மீனிங். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் கோயிங் டு த என்ட்ரன்ஸ் ஆஃப் த பில்டிங். நான் அந்த பில்டிங்குடைய நுழைவாயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். அப்போ நான் எதை நோக்கி போகிறேன்? அந்த பில்டிங்குடைய என்ட்ரன்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நான் எங்கே போயிட்டுருக்கிறேன் அப்படின்றதுக்கு அப்படின்னு தான் நம்ம இதில் சொல்கிறோம். அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் டு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். த பார்சல் வாஸ் சென்ட் டு மீ எஸ்டர்டே. அதாவது அந்த பார்சல் எனக்கு நேற்று அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. டு மீ, என்னை நோக்கி வருது அது இல்லைங்களா. அந்த பார்சல் அப்படின்றது யாருக்கு அனுப்பப்பட்டது? எனக்கு அனுப்பப்பட்டது. அப்போ அந்த டைரக்ஷன் என்னை நோக்கி வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்காக தான் நம்ம இதில் டு அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் ஆஃப். இந்த ஸ்லைடு பாருங்கள். ஆஃப் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஸ்டேட் ஆஃப். அதாவது இந்த ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிலாங்கிங் டு, ஒருத்தருக்கு சொந்தமானது, ரிலேட்டிங் டு, அதோடு தொடர்புடையது, கனெக்டட் டு இல்லைங்களா. அதாவது அவருக்கு சொந்தமானது, அவருக்கு உடைமையானது, அவரோட தொடர்புடையது, இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். இந்த ஆஃப் பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். திஸ் இஸ் த ஹைலைட் ஆஃப் திஸ் ஸ்டோரி. இதுதான் இந்த கதையினுடைய ஹைலைட்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் த பென் ஆஃப் மை சிஸ்டர். இது என்னுடைய சிஸ்டருடைய பென்னு. இதுக்கு நம்ம ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ட்ரெம்ட் ஆஃப் பீயிங் ரிச். அவன் பெரிய பணக்காரன் ஆகிற மாதிரி கனவு கண்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷன். ஹீ ட்ரெம்ட் ஆஃப் பீயிங் ரிச். அடுத்தது இந்த ஆஃப் அப்படின்றது யூஸ் டு இண்டிகேட் ரெஃபரன்ஸ். அதாவது ஏதாவது ஒன்று குறிப்பாக சொல்லுவோம் இல்லைங்களா, குறிப்பு எடுக்கிற மாதிரி. அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மலர் காட் மேரிட் இன் த வின்டர் ஆஃப் 2011.
மலர் 2011 வின்டரில் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இல்லைங்களா. அடுத்தது திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் மை பிரதர், இதுதான் என்னுடைய சகோதரனுடைய படம் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது திஸ் ஷாப் அனௌன்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%, இந்த ஷாப் வந்து 20% டிஸ்கவுண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். மூணாவது இது பாருங்கள், இந்த ஆஃப் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப் யூஸ் டு இண்டிகேட் அன் அமௌண்ட் ஆர் நம்பர், அதாவது இந்த ஆஃப் வந்து ஒரு அமௌண்ட் ஒரு நம்பரை குறிப்பதற்கு பயன்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷி poured 2 cups ஆஃப் மில்க், அவள் 2 கப்பு மில்க் பாலை வந்து ஊற்றினாள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த அமௌண்ட்டை சொல்கிறதுக்கு நம்ம கப்ஸ் ஆஃப், எத்தனை கப் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், a large number of students gathered around the place, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல கூடினார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. a large number of students, இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷன். உங்களுக்கு ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டூ. டூ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அ லிமிட் ஆர் அ எண்டிங் பாயிண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஃபைல்ஸ் வேர் பைல்ட் அப் டு த ரூஃப், அதாவது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அளவுக்கு குவிஞ்சு போயிடுச்சா அந்த ரூஃபை தொடர அளவுக்கு, அதாவது கூரையை தொடும் அளவுக்கு இந்த ஃபைல்ஸ் அளவு வந்து குவிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதை சொல்லும் பொழுது, அதாவது லிமிட், எண்டிங் பாயிண்ட் இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்தது டூ யூஸ் டு இண்டிகேட் அ ரிலேஷன்ஷிப். இந்த டூ அப்படின்றது ஒரு உறவு முறையை குறிப்பதற்கு பயன்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் நியூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு யுவர் அட்மிஷன், அதாவது இந்த விஷயம் உன்னுடைய சேர்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து திஸ் இஸ் மை ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், உன்னுடைய கேள்விக்கு இதுதான் என்னுடைய பதில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அட்மிஷனுக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், உன்னுடைய கேள்விக்கு இதுதான் என்னுடைய பதில், இப்படியெல்லாம் நம்ம சொல்லும்பொழுது டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபார். ஃபார் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த யூஸ் ஆஃப் சம்திங், அதாவது இந்த ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் ஏதாவது ஒரு பொருளுடைய பயனை சொல்வதற்கு பயன்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஃபார் யுவர் பர்த்டே, நான் இந்த ட்ரெஸ்ஸை உன்னுடைய பிறந்த நாளுக்காக வாங்கினேன். அடுத்தது ஹி புட்ஸ் அ நோட்டீஸ் ஆன் த போர்ட் ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அவர் ஒரு நோட்டீஸை வந்து அந்த போர்டில் எழுதுகிறாரு. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த பசங்களுடைய பாதுகாப்பிற்காக, அவர் பசங்களுடைய பாதுகாப்பிற்காக ஒரு நோட்டீஸை போர்டில் வைக்கிறார் அப்படின்றது தான் வந்து இதுக்கு பொருள். அடுத்தது பாருங்கள், இந்த ஃபார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. ஃபார் யூஸ் டு மீன் பிகாஸ் ஆஃப், இந்த ஃபார் வந்து பிகாஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவோம் இல்லைங்களா. இது ஏன் நடந்துச்சு, இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சூழ்நிலை கூட நம்ம ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், வி ஆர் ஆல் ஹாப்பி ஃபார் யூ, நாங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கிறோம். யாரால ஹாப்பியாக இருக்கிறோம், உன்னால தான் ஹாப்பியாக இருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் யூ வி ஆர் ஆல் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம பிகாஸ் ஆஃப் யூக்கு பதில் ஃபார் போடுறோம் இங்கே. தே டீப்லி ரிக்ரெட்டட் ஃபார் த லாஸ், அவர்கள் இந்த இழப்பிற்காக மிகவும் வருந்தினார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது பாருங்கள், ஃபார் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு. ஃபார் யூஸ் டு இண்டிகேட் த டியூரேஷன், இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு டியூரேஷன், குறிப்பிட்ட டைமை பற்றி நம்ம சொல்லும் பொழுது எவ்வளோ அளவு, எவ்வளோ நேரம், எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ஹாஸ் பீன் பாப்புலர் ஃபார் மெனி இயர்ஸ் இன் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, அவள் இந்த திரைப்பட துறையில் பல வருடங்களாக புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது தே அட்டெண்டட் த பார்ட்டி ஃபார் 1 hour, அவர்கள் வந்து அந்த பார்ட்டியை எவ்வளோ நேரம் அட்டன் பண்ணாங்க, அந்த பார்ட்டியிலனா 1 மணி நேரம் அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இதுக்கு பொருள். இப்போ ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து அக்ராஸ் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது டியூரிங் அப்படின்ற
ப்ரிப்போசிஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது டு அப்படின்ற ப்ரிப்போசிஷனையும் நம்ம பார்த்தோம். கடைசியாக ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை பார்த்தோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆஃப், டு, அக்ராஸ், ஃபார் இந்த ப்ரிப்போசிஷனெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.